Hello guys, SC MTS கான week 8 கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல நம்ம போர்ஷன் முடிச்சிட்டோம். பிளாக் புக்ல உள்ள ரிமைனிங் படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2023 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீக்ல அதை ரிவைஸ் பண்ணிட்டு 2024 ஜான்வரிக்கானதை படிங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். Then static GK la IMP organization headquarters and head handicrafts and GI tags in India, famous places, folk dance இந்த டாபிக் கவர் பண்ணுங்க. Then history la Mughal period, Maratha state and Maratha confederacy, the advent of Europeans இந்த மூணு டாபிக்கும் ஹிஸ்டரியில கவர் பண்ணுங்க. ஜியோகிராஃபில physical division of the Indian subcontinent, soil, agricultural in India இந்த மூணு டாபிக்கும் ஜியோகிராஃபில கவர் பண்ணுங்க. பாலிட்டில தி அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, தி Comptroller and Auditor General of India, the Parliament of India இந்த மூணு டாபிக்கும் கவர் பண்ணுங்க. And economicsல some noteworthy facts, some economic and financial terms. economicsல இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணுங்க. physicsல scientific instruments, invention, importance of discoveries in physics. கெமிஸ்ட்ரியில ஒரு சில காமன் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இன்வென்ட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காது. ஸோ அது மாதிரி ரிலேட்டடானது லூசன் புக்ஸில் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் மேன்மேட் சப்ஸ்டன்ஸ் இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ரெண்டு டாபிக் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன். பயாலஜியில் நைட்ரஜன் சைக்கிள், பொல்யூஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம்ஸ் இந்த மூணு டாப்பிக்கும் பயாலஜியில் கம்ப்ளீட் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் யூஸ்வலாக நம்ம டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ரிமைனிங் உள்ளதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆர் நான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னாக்கா நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் கம்ப்யூட்டரில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவாக ஏதாவது ஏதாவது சொல்லியிருக்கிறது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் அப்ரிவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் கம்ப்யூட்டருக்கானது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னாக்கா, இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸாம் நியர் பண்ணிட்டோம். இன்னும் 1 or 2 வீக்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூவாக ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நியூவாக ஸ்டடி பிளான் சொல்லுங்க அக்கா அப்படின்னு. இந்த மந்த் 25th நியூவாக ஸ்டடி பிளான் ஆர் ரிவிஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான பிளான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போலேருந்து எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாம் டைமிங் வச்சு 2 பேப்பரையுமே டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு எந்த டே ஃப்ரீயாக இருக்கோ ஸோ 2 hours or 3 hours அந்த டைமிங் எக்ஸாம் டைமிங் வச்சு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு டைமிங் மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆகுதா, உங்களால் டைம் கீப் அப் பண்ண முடியல அப்படின்னாக்கா வீக்லி த்ரைஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களால் டைமிங் எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மொபைல்லே நம்ம எக்ஸாம்ஸ் நிறையா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ அது மாதிரி போட்டு பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேலாம் ஈஸியாக நமக்கு மறந்துடும். ஸோ அதெல்லாம் டெய்லி ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோக்கான ஸ்டடி பிளான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பாய் காய்ஸ், எல்லாரும் கன்சிஸ்டண்டாக படிங்க. இவ்வளோ நாள் படிச்சுட்டு இதுக்கப்புறம் அலுப்பு பட்டுட்டு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம முதல்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பி அட்டென்ஷன் அண்ட் bye guys.